பேசிட்டு இருப்பாரு, கால்ஸ் வரும், ஃபோன்லேயே பேசிட்டு இருப்பாரு. அவங்க வந்து ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குவாங்க. நான் சொல்லுவேன், சார் அவங்க கூட கொஞ்சம் போங்களேன் அப்படின்னு. இல்லை மேடம் அவங்களே போய்ப்பாங்க, நான்லாம் போகணும்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஃபோனில் பேசிகிட்டே இருந்தார். நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, அவங்க என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க, மேடம் என் ஹஸ்பண்ட் எப்போவுமே அப்படிதான் மேடம், ரொம்ப இதில் இன்வால்வ் ஆகிக்க மாட்டார், அதனால விட்டுருங்க, அவர் பக்கத்தில் இருந்தால் போதும், நான் தூரத்துலேருந்து அவரை பார்த்தா கூட போதும், எனக்கு அதுவே சப்போர்ட்டிவாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னப்போ எனக்கு அந்த கப்பல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாங்க. சரி ஓகே பரவாயில்ல, ஹஸ்பண்ட் இப்படி தான் இருப்பாருன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு ஒய்ஃபு. அண்ட் அவங்களும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் என் மைண்டை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ லேபர் டைமில் அவங்க புஷ் பண்ணுற டைமில் வந்து ஹி வாஸ் தேர். அவர் ஒன்றுமே பண்ணல, கையை தான் பிடிச்சிருந்தார். ஆனால் அவங்க புஷ் பண்ணுற டைமில் லைக் அப்படியே யாருக்கும் தெரியாமல் அப்பப்போ கண்ணை தொடச்சிட்டே இருந்தார். அப்போது நான் கேட்டேன், என்னாச்சு சார் அப்படின்னு. இல்லை மேடம் ஒன்றும் இல்லைங்களே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. இப்படியே பாட்டு, மேடம் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கு. ஆனால் சைடில் திரும்பி திரும்பி கண்ணை தொடச்சிட்டே இருந்தார். அண்ட் பேபி பிறந்தது தான் அவர் வந்து இப்படி தான் இருப்பாருன்னு அவங்க ஒய்ஃப்கே தெரியல. குழந்தை தூக்கலை, ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒய்ஃபை வந்து ஹக் பண்ணார். ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக இருந்தார் ஒரு 1 minute. அவங்க 2 பேருக்கும் அந்த டைமில் குழந்தைய பார்க்கணும் தாட்டே வரல. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ்